சூப்பர் நீ நான் பெத்த மாலை அப்படித்தானே இருக்கனே. இப்போ மொத்தமா போச்சு இருட்டுக்குள்ள கிடக்காகல. கிடக்கட்டும் நாளைக்கு வச்சுக்கிருவோம் கச்சேரியே. அடி பாவீங்களா, என்னென்ன வேலை பார்த்திருக்காளுக பத்தியாடி. ஆத்தாடி, இவளுகளெல்லாம் அந்த ஊருக்குள்ள விட்டோம்னா அந்த ஊரையே நாசம் பண்ணிடுவாளுக. இப்பவே உள்ள போய் அவளுகளை என்ன பண்றேன்னு பாரு. இல்ல எங்க போற? இந்த கரண்ட் போனதுக்கு காரணம் அவளுக்கு தானே தெரிஞ்சிருச்சுல. இதுக்கு மேலேயும் இதுக்கடி பாத்துக்கிட்டு பேசாம இருக்கணும். இன்னைக்கு அவளுகளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நீ என்ன பண்ணுவ? போய் 4 சாத்துவ அவ்வளவுதானே. ஆமாடி, அப்பதானே மனசு ஆறும். இருட்டுக்குள்ள புள்ள குட்டி அத்தனையிலையும் போட்டுவிட்டு சோறு கூட திங்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து கை வலிக்க மாவாட்டிக்கிட்டு இருக்கோம். காப்படி அரைப்படி அடி 2 குடிக்கு மேல எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உட்காந்து பாவம் அதுக கை வலிக்க ஆட்டிக்கிட்டு இருக்குதுங்க. இவளுக உட்காந்து பிரியாணி திண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளுங்க. இவளுகெல்லாம் சும்மா விடலாமா? விடக்கூடாதுடி, சும்மாவே விடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரியே இவளுகளுக்கு கச்சேரியை நடத்தி ஆகணும். மணி 8 தானே ஆகுது. நீ கவலையை விடு. இவளுகளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணனா தாண்டி அடங்குவாளுங்க. இதுக்கு மேலேயே இவளுகளை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்ல. என்னடி பண்றது? சீக்கிரம் வாடி. படிச்சுட்டு தானடி வர முடியும். வெயிட் பண்ண. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீ குரங்கு மாதிரி எந்திரிச்சு படுத்துட்டு இருந்தேன்னா எப்படி தூக்கம் வரும்? பேசாம கண்ணை மூடி ஒழுங்கா தூங்கு, அதெல்லாம் தூக்கம் வரும். எனக்கு படிக்க வேண்டியது இருக்குல்ல. வாடி, வனசாச்சித்தி வீட்டுக்காச்சும் போவோம். லூசா நீ? அம்மா தான் மாவாட்ட போயிருக்கேன்னு சொல்லிச்சுல்ல. மாவு ஆட்டிட்டு வருவாங்க, கொஞ்ச நேரம் இரு. இப்ப அப்பா வந்துருவாங்கல்ல, வீடு திறந்து போட்டுட்டு போக முடியுமா? எனக்கு அம்மாட்ட போகணும். எனக்கு தனியா தூங்க ஒரு மாதிரி இருக்கு. இல்லைன்னா நீ புக்கை வச்சுட்டு வந்து தூங்குடி. படிச்சுட்டு இருக்கேன்டி, முடிச்சிட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லைன்னா அப்படியே உட்காந்துரு. எனக்கு பசிக்குது, அப்ப சாப்பாடாவது எடுத்து கொடு. ஏண்டி எனக்குன்னு வந்து தங்கச்சியா பிறந்திருக்க? வேற யார் வீட்லயாவது பிறந்திருக்கலாம்ல? நீ ஏன் எனக்குன்னு அந்த அக்கான்னு பிறந்திருக்க? நீ போய் யார் வீட்லயாவது பிறந்திருக்கலாம்ல? மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. ஒண்ணு திங்கிறது இல்லைன்னா தூங்குறது. இத 2 தவிர வேற ஏதாவது பண்றியா நீ? ஆமா இவ பெரிய படிப்பாளி, படிச்சு கிழிச்சிருவா பாரு. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல நீ என்ன மார்க் வாங்குறேன்னு நானும் பாக்குறேன்டி. சீனா போட்டுட்டு இருக்க சீனு. நானாவது மார்க் வாங்குறேன்னு பாக்கலாம். நீ இந்த வருஷம் பாஸ் ஆவியான்னு பாப்போம். ஏறி மிதிச்சேன், பல்லு கலண்டுரும். இங்க பாரு, படிச்சுட்டு இருக்கையில தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணது நீதான். ஒழுங்கா பேசாம உட்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தோசை ஊத்தி தரேன். எனக்கு இப்பவே வேணும். உனக்கு வேணும்னா நீனே போய் ஊத்தி தின்னு. உனக்கெல்லாம் நான் வந்து சேவகம் பண்ண முடியாது. ஆளை பாரு, அம்மா சொல்லிட்டு போச்சுங்கிறதுக்காக பாவன்னு ஊத்தி கொடுக்கலான்னு பார்த்தா ஓவர் அப்பதான் சீன் போட்டுட்டு இருக்கா. ஊத்துடி, பசிக்குது. அதான் சாம்பார் இருக்குல்ல, போய் ஊத்தி சாப்பிடு போ. உனக்கு என்ன கையா இல்ல? உங்களுக்கு நான் வந்து ஊத்தணுமாம்ல? குட்டி பிசாசு, எனக்குன்னு வந்து தங்கச்சியை பிறந்திருக்கு பாரு. நிம்மி, பிங்கு. அப்பா என்னடா படிக்கிறீங்களாக்க? சாப்பிட்டாச்சா என்ன? இல்லப்பா, எனக்கு பசிக்குது. இந்த எருமை மாடு தோசையே ஊத்தி தர மாட்டா. அடிச்சிட்டு வந்து ஊத்தி தரேன் தான்ப்பா சொன்னேன். இல்லப்பா, அவ என்னையவே தான் போய் ஊத்திக்க சொன்னா. நான் இருட்டுக்குள்ள எப்படிப்பா போய் ஊத்துவேன்? கரண்ட்டும் இல்ல. ஏமா உங்க அம்மா எங்க? இன்னி இடத்துல எங்க போயிட்டா இருட்டுக்குள்ள? அம்மா வனசாச்சித்தி வீட்டுக்கு மாவாட்ட போயிருக்காங்கப்பா. புள்ளையில இருட்டுக்குள்ள ஒத்தையில போட்டுட்டு மாவாட்ட போயிருக்கா அவ? அப்படி என்ன மாவாட்டி முறுக்க போறாங்களாம்? இல்லப்பா, நாளைக்கு அம்மா இட்லி கடை திறக்க போறாங்கல்ல. அரிசி ஊற போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா. கரண்ட் வரும்னு எதிர்பார்த்தாங்க, கரண்டே வரல. அதான் சித்தி வீட்டுல போய் ஆட்டுக்கல்ல ஆட்ட போயிருக்காங்க. என்ன திமுரு பண்ணிக்கிட்டு தெரியறாள அவ? புள்ளையில இருட்டுக்குள்ள ஒத்தையில போட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போய் மாவாட்டிக்கிட்டு தெரியறங்கற. அப்ப என்ன ஒரு திமிரு இருக்கணும் அவளுக்கு? அப்பா மாவெல்லாம் இருக்குப்பா. சாம்பாரும் காலையில வச்சது இருக்கு. தோசை எல்லாம் ஊத்தி சாப்பிட சொல்லிட்டு தான்ப்பா போனாங்க. நாங்க கதவெல்லாம் அடைச்சிட்டு தான் இருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. உங்க அம்மா கறி பண்ணிக்கிட்டு ஒன்னும் சரியா இல்லாம நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். தேவையில்லாத வேலை பார்க்க வேணான்னு. சரிதான் விட்டோம்னா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கா. இன்னைக்கு மாவாட்டுறதுக்கு இருட்டுக்குள்ள அடுத்த வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கானா? அப்ப என்ன ஒரு திமிரு? ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க? சித்தி வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. யார் வீட்டுக்காரன் தானே? ஒன்னும் பிள்ளையில கூட்டி கொண்டு போய் வச்சிருக்கணும், இல்லைன்னா அவளுகளை கூட்டி கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு ஆட்டனு. அப்ப இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. சொல்ல போனா மட்டும் குத்தமா இருக்கு. இல்லப்பா, சீக்கிரம் வந்துருவேன் தான் சொன்னாங்க. அரிசி நிறைய இருக்கவும் லேட் ஆகுது போல் இருக்குப்பா. அம்மா இப்ப வந்துடும், நீங்க கத்தாதீங்கப்பா. இங்க பாரு நிம்மி, ஒண்ணு இந்த வீட்டுல உன் ஆத்தா கறி இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். இது 2ல ஏதாவது ஒண்ணு நடக்கலைனாலும் இந்த வீடு குடும்பமா இருக்காது போல. என்ன நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு அப்படியே நீஞ்சிக்கிட்டு தெரியறதா, நெஞ்ச நிமித்திக்கிட்டு தெரியறது. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒரு குடும்பத்துல 2 பாலியா வரமன்றா. இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க? அப்பா
அப்பத்தாம அத்தையும் காலையிலேயே வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு சொல்லிலேயே எனக்கு உணவு தட்டாம போயிருச்சு. அப்பவே இவ கையை காலை முறிச்சு வீட்டுக்குள்ள போடாம இட்லி கடை வைக்கிறா, அது பண்றேன் இது பண்றோம்னு என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு தெரியுறா. சரி ஏதோ பண்றதை பண்ணிட்டு போறா, முன்னாடியே சொன்னது தானேன்னு விட்டேன்னா இப்ப இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா அப்ப என்ன ஒரு ஏத்தாப்ப. அப்பா விடுங்கப்பா, பிரச்சனை பண்ணாதீங்கப்பா. நானாமா பிரச்சனை பண்றேன்? இல்ல நான் பிரச்சனை பண்றேன்னா உங்க அம்மா காரி பிரச்சனை பண்ணிட்டு தெரியுறாளா? ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வந்த பிள்ளையில ஒத்தையில விட்டுட்டு அவ வாட்டுக்கு அடுத்த வீட்டுல போய் உட்கார்ந்துருந்தா எதுவுமே சொல்லாம வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமா? வாயை மூடிக்கிட்டு இருந்தா நல்லவன் இல்லைன்னா கெட்டவனா? அப்பா பசிக்குதுப்பா. இருமா அப்பா போய் தோசை ஊத்தி கொண்டுட்டு வரேன். அப்பா நான் போய் ஊத்திட்டு வரேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ உட்காந்து படி. பப்ளிக் பரீட்சையில 12வது நல்ல மார்க் எடுக்கணும். பிள்ளைகளோட அக்கறை இல்லாம அவ வாட்டுக்கு திரியிறா பாரு. அது 12வது படிக்கிற பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி கண்காணிச்சுக்கிட்டு காப்பி ஆத்தி கொடுக்கவும் டீ ஆத்தி கொடுக்கவும் பிள்ளைகளை படிக்க வைக்கவும் மும்மரமா திரியிறாளுக. இவங்க இட்லி சுட போறாங்களா? இட்லி சுட பிள்ளைகளை பட்டினியா போட்டுவிட்டு இட்லி சுட்டு ஊருக்கு வைக்கிறாங்க. அப்பா அம்மா சொல்லிட்டு தான்ப்பா போனாங்க, நான் ஊத்தி கொடுத்துப்பேன்ப்பா, நீங்க இருங்கப்பா. நீ உட்காந்து படின்னு சொன்னேன். சரிப்பா. எனக்கு ஊத்தி கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, இப்ப பத்தியா அப்பாவே எனக்காக ஊத்த போறாங்களே. உனக்கு அறிவே இல்லையாடி? நீ பசிக்குதுன்னு சொல்ல வந்தா அப்பா ரொம்ப கோவமா போறாங்க. நான் தான் ஊத்தி தரேன்னு சொன்னேன்ல, ஏண்டி அப்பாக்கு அம்மாக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணி விடுற? நான் என்ன பண்ணி விட்டேன்? பசிக்குதுன்னு தானே சொன்னேன். நான் தான் படிச்சுட்டு வரேன்னு சொன்னேன்ல. அப்பா அம்மாக்கு ஆல்ரெடி சண்டை நடந்துட்டு இருக்கு, இப்ப நம்மளால தேவையில்லாம இன்னும் சண்டை பெருசாகும். ஏண்டி இப்படி பண்ற? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா? சீப்பா, நீ தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஆள பாரு, பசிக்குதுன்னு தானே சொன்னேன். ஷோ, இப்ப அம்மா வந்தோன்னு என்ன நடக்கும்னு தெரியல. தேவையில்லாத பிரச்சனையும் எல்லாமே என்னாலதான். இவ கேட்ட உடனே நான் தோசை ஊத்தி கொடுத்துருக்கலாம். கடவுளே, இப்ப தேவையில்லாம பிரச்சனை வரும், அம்மா அழுகுமே. அம்மா சாரிம்மா, எல்லாமே என்னாலதாம்மா. அம்மா அம்பான மகள் வந்தா அம்பானி நானாகிறேன். அக்கா உப்புலாம் போதும்ல, சரியா இருக்கா? சரியா இருக்கு சார். இதுக்கு மேலேயும் போட்டா கரிச்சு போனது மாதிரி ஆயிரும்ல. பத்தலைனா கூட போட்டுக்கறலாம், கூட போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாதுல்லம்மா. ஆமாக்கா, அது வேற. கூட போச்சுன்னா நாளே என்ன விழுக உப்பு போட்டு இட்லி சுட்டுருக்காளுகன்னு அது வேற கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம ஊர் ஆளுகளுக்கு சொல்லவா வேணும்? எதுல என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு காத்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அக்கா, இட்லி கடைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை. பேரு நம்மளா முடிவு பண்ணலத்த, மக்கள்கிட்டயே கொடுத்துட்டான். அன்னைக்கு ஒரு நாள் இட்லி கடைக்கு என்ன பேர் வைக்கணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டதுக்கு ஊருப்பட்ட பேரு நிறைய பேர்களை அனுப்பியிருந்தாங்க. அதுல எந்த பேரு நல்லா இருக்குமோ அதை செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கான். அதை தாமா வைக்கணும். அப்படின்னா கடை பேரு மக்களோட செலெக்ஷனா? அப்படி என்னக்கா பேரா இருக்கும்? சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. அரியே, 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கடைக்கு பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கலான்னு கேட்டிருந்தோம். ஒரு 700-800 கமௌண்ட் வந்துருந்துச்சு வாரு. அத்தனை பேரும் பார்த்தா ஒரு மணி மேலே போய் அக்கா அதை வைங்க இதை வைங்கன்னு சொன்னது போக அவங்க புள்ள பேரு புருஷன் பேரு மாமியா வேறெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயையோ, இது என்னடா கொடுமையா போச்சேன்னு. அப்புறம் அதுலேயும் நிறைய பேர் ஒரே மாதிரி கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையும் ஒட்டுக்கா எடுத்து நிறைய பேர் எதை கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேரைத்தான் கடைக்கு பேராக வைக்க போகிறோம். எப்படி எங்கள் ஐடியா? சரி, அப்படி நிறைய பேர் என்ன பேர் சொன்னாங்க, அதையாவது என்கிட்ட சொல்லலாம்ல. இப்பவே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிரும்லட்டி. அதனால நாளைக்கு கடை திறப்பு விழாக்கு வந்து பாத்துக்க. என்கிட்டயாவது சொல்லலாம்ல. உன்கிட்ட சொன்னாதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. அதனால நாளைக்கு கடை திறக்கும் போதே தெரிஞ்சுக்க. அட என்னக்கா நீ நாளைக்கு காலையில வர வெயிட் பண்ணணுமா? அன்னைக்கிலிக்கா வாங்கடி அத்தாக்கல. ஏண்டி இப்படி சீக்கிரம் வந்தீங்க? இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கலாம்ல. ஏண்டி, நீங்க 2 பேரும் பாத்ரூம் போனீங்களா இல்ல நம்ம ஊருக்கு புதுசா பாத்ரூம் எதுவும் கட்டி கொடுக்கறதுக்கு போனீங்களா? இம்புட்டு நேரமாவாடி சுத்திக்கிட்டு தெரியல. இந்த இருட்டுக்குள்ள அப்படி என்ன தாண்டி பண்ணீங்க? ஏக்கா, இம்புட்டு நேரம் நம்ம உட்காந்து கை வலிக்க மாவாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? கரண்ட் இல்லைல, அதான் காரணம். கரண்ட் இருந்தா நம்ம எதுக்கு ஆட்டுக்கல்ல ஓட்டி இம்புட்டு மாவையும் ஆட்ட போறோம்? கரண்ட் எல்லாம் இருக்கத்தக்கா செஞ்சுச்சு. ஆனா அத புகைய விட்டது உன் நாத்துனா லைலா. என்னடி சொல்ற? ஆமா மனசக்கா, ஆத்தாளு மகளும் வீட்டுல உட்காந்து பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டே எல்லா கதையும் பேசிட்டு இருந்தாளுங்க. அப்பதான் நான் நெடுவாளியும் ஒளிஞ்சு நின்று ஒட்டி கேட்டோம். என்னடி சொல்ற? என்ன தடி கேட்டிய? நீ சொல்றது நெசமாட்டி? ஆமா நிக்கிலிக்கா, நாங்க போய் சொல்றதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவளுங்க பேசுனதெல்லாம் காதால லைவா நின்று கேட்டுட்டு தாங்க வந்து சொல்றோம். என் குடியை கெடுக்கிறதுக்கு, என் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அவ இந்த அளவுக்கு துணிவான நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி.
சீ, அவள்லாம் ஒரு பொம்பளை அடி. உழைச்சு முன்னேறணும் தானே நினைக்கிறோம். ஊர் அடிச்சு அவளை மாதிரி உலையில போடணும், ஓசியில உட்கார்ந்து திங்கணும்னு நினைக்கலையே. இந்த அளவுக்கு மோசமா இறங்குவான்னு நானுமே நினைக்கல. நான் கூட கத்துவா, சண்டை போடுவா, திமிரா பேசுவா, அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவா, இல்லைன்னா அவ ஆத்தா விட்டு சொத்தை புடுங்கிறதுக்கு ஆட்டை போடுறதுக்கு அங்கனக்குள்ளேயே கிடப்பான்னு அந்த மாதிரிதாக்கா நானும் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு உன் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. அவளுக்கு காசு வேணும், அவ சுகவாசியா வாழணுங்கிறதுக்காக கட்டுன புருஷனை விட்டு என்ன கடத்தி வச்சுக்கோ, எங்க அம்மா கிட்ட காணோன்னு சொல்லி காசு கையிலன்னு சொன்னவதானே அவெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயத்துல இறங்குறது சாதாரண விஷயம்க்கா. இதெல்லாம் அவளுக்கு பெருசான்னு அக்கா. இந்த விஷயத்தெல்லாம் சும்மா விடக்கூடாது. நீங்க ஏன் சும்மா வர்றீங்க? இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. கவர்மெண்ட் விஷயத்துல தலையிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கவர்மெண்ட் கொடுக்குற கரண்ட்டை தேவையில்லாம அவங்க சொந்த காரியத்துக்காக பயன்படுத்துறதும், அவங்க சொந்த காரியத்துக்காக போட்டு விடுறதும், கட் பண்றதும், இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவங்கள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும்க்கா. போலீஸ்லயா? ஆமாக்கா. அப்புறம் இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைல்ல, இது எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா? இப்ப என்னடி பண்றது? அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். நீங்க தாராளமா இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க ஒரு வீட்ல உள்ள ஃபியூஸை பிடுங்கினாலோ, இல்ல ஒரு வீட்ல கரண்ட் சம்பந்தமா ஏதாவது குடைச்சல் கொடுத்தாலோ, அந்த வீட்டுக்காரவங்க தனிப்பட்ட மனிதர் மூலியமா ஏதாவது இப்படி பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவங்க ஒரு ஊருக்கே கரண்ட் இல்லாம பண்ணிருக்காங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நேரம், லைன்மேன் யாரும் வர முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போட்டு பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய வெஞ்சன்ஸ் தெரியுமா இதெல்லாம் எதுக்குக்கா சும்மா விடணும்? எத்தனை பேர் இந்த இருட்டுக்குள்ள கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த இருட்டுக்குள்ள இந்த ஒரு நாள் நைட்டு எவ்வளவு துடிச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ மழைக்காலம் கொஞ்சம் பனிக்காலம்ங்கிறதுனால போச்சு. இதே வெயில் காலமும்னா இந்த மாதிரி தப்புகளை கொஞ்சமாவது நம்ம கண்டுக்காம விட்டோம்னா அடுத்தடுத்து இந்த தப்புகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கண்டிச்சு ஆணி வரைய அறுத்து விடணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஆறுங்கள் எல்லாம் சரி பண்ணவே முடியாது. பேசாம போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா? இல்லடி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா மாமாவுக்கு தெரிஞ்ச எஸ்ஐயை வச்சு இவளுங்க ஈஸியா வெளியில வந்துருவாளுங்க. அப்படியே இல்லைனாலும் போலீஸ்க்கு போனோம்னா கண்டிப்பா ஆதாரம் கேட்பாங்க. நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இவளுங்க பேசினதை நம்ம ஒளிஞ்சு நின்று கேட்டோன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோயேன். நீங்க அவங்க மேல உள்ள கடுப்புல சொல்றீங்க, அவங்கள உங்களுக்கு பிடிக்காததுனால நீங்க பொய் வழக்கு போடுறீங்கன்னு அது இதுன்னு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து நிக்கும். எட்டி, நம்மள இந்த அளவுக்கு பாடுபடுத்தி எம்புட்டு நேரமா இப்ப கை வலிக்க ஆட்டிட்டு உட்கார்ந்து இருக்கோம். இவளுக்கு ஊருக்கே கரண்ட் இல்லாம பண்ணவளுகளை சும்மா விட சொல்றியா? சும்மா விட சொல்லலக்கா. நெடுவாளி, நான் உன்கிட்ட சொன்ன பிளான் ஓகே தானடி? அதையே இவளுங்களுக்கு பண்ணலாம் தானே? பண்ணலாம். ஆனா அதுல அந்த அளவுக்கு அவளுக்கு அஃபெக்ட் ஆவாளுகளா என்ன? கொன்னே போட்டாலும் அந்த ஒரு நாள் வழி தானே. ஆனா இது அப்படி இல்லைல. அதை நினைச்சு அவளுங்க ஒவ்வொரு நாளும் துடிச்சிட்டு இருப்பாளுங்கல்ல. என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாளுங்கல்ல. அதை நினைக்கும் போது, அதை பார்க்கும்போது நம்ம ஹாப்பியா இருக்கலாம்ல. நம்மள கை வலிக்க மாவரைக்க விட்டு அவளுங்கள சும்மா விடக்கூடாது இல்லடி. ஏதாவது இந்த மாதிரி தானே பழி வாங்கணும். அதுக்கு தான் சொன்னேன். என்னடி மாடனு, என்ன பண்ணலாங்கிற? கல்லுமணி மலை பச்சு கலகல. இதுவும் நல்லாத்தான் இருக்கு. ஆனா இது மட்டுமே அவளுக்கு போதாதுல்ல. போதாதுதான்க்கா. ஆனா இன்னைக்கு பொழுதுக்கு இந்த ராத்திரியில நம்மள உட்கார விட்டவளுகளை இதே ராத்திரியில புலம்ப விட்டா தானே சரியா இருக்கும். அப்ப மனசுல உள்ள ஆத்திரமும் தீரும். இன்னைக்கு இப்பவே இவளுகளை ஏதாவது செஞ்சே ஆகணும். அப்ப வாங்கடி, இப்பவே கிளம்புவான். இப்ப எப்படிக்கா? இப்பவே ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ப மாட்டாளுங்க. வெளியில வந்து என்ன ஏதுன்னு பார்த்தாலும் பாப்பாளுங்க. அதனால கொஞ்சம் லேட்டாவே போவோம். அதுவும் சரிதான். ஆனா 12-1 மணிக்கு போகணும்னா புள்ளைய 2 பேரும் ஒத்தையில கிடக்காளுகளே. அந்த மனுஷன் வந்துட்டாரா என்னன்னு தெரியல. போய் புள்ளையில பாக்கணும். மட்டி ஏக்கா, உன்னைய யார் இப்ப வர சொன்னா? நீ தத்தக்கா புத்தக்கான இந்த இருட்டுக்குள்ள எல்லாம் ஒண்ணு வர வேணாம். நீ போய் பிள்ளையில பாரு, நாங்க பாத்துக்கிறோம். அடியில நான் வராம இப்படி நீ வந்து மட்டும் என்ன செய்ய போற? வேடிக்கை தானே பார்க்க போற. அடுத்தடுத்த நாள் தானே கூத்தே இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? பேசாம வீட்டுல போய் பிள்ளையில பாத்துக்கக்கா. அப்புறம் அதுக்கு வேற அவர் தேவையில்லாத பிரச்சனை பண்ண போறாரு. வந்துட்டாவளா என்னன்னு தெரியலடி. மணியும் 8க்கு மேல ஆயிருச்சு. அதான் ஒரே யோசனையா இருக்கு. நான் வேணும்னா போய் சொல்லிட்டு வரவா? அக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க வீட்லயே இருங்க. அதான் நாங்க 3 பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா நிக்கிலிக்கா, இங்கேனாலும் பிள்ளைய பாத்துக்கிற நயன்தாரா இருக்கா, அந்த குழந்தை இருக்காரு, என் வீட்டுக்காரர் இருக்காரு. மாடனி வீட்டுல அவங்க மாமன் மாமியான்னு இருக்காங்க. நெடுவாளி வீட்டுல அவங்க ஆத்தா பாட்டின்னு எல்லாரும் இருக்காங்க. உன் வீட்டுல தானே ஆள் இல்ல. நீ வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா, சரி அப்ப பாத்துக்கிறேங்க. நீ கிளம்புக்கா, நாங்க பாத்துக்கிறோம். மாடனே நெடுவாளி, பார்த்து பயம் பத்திரமாடி. நைட்டு நேரம் பத்திரமா இருக்கணும் என்னமா? அம்மா என்ன அசலூர்லயே போய் வேலையை கட்ட போறோம்? உள்ளூர் தானே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. சரிம்மா. மனசா, மாவு அயத்தராம மூடி வையி, அப்படியே போட்டுறாத. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நெடுவாளி, சரி வாடி. ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா மசம் நிக்க கூடாது. ஆப்ரேஷனுக்கு தேவையான அத்தனை ஐட்டங்களையும் ரெடி பண்ணணும்ல. ஒவ்வொன்னையும் பார்த்து கரெக்டா டவுட்டே வராத அளவுக்கு பண்ணணும். அதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப. நீனே பண்றியா? அடி தூள் கிளப்பிடுவோம். விடு, வா பாத்துக்கிறோம். நானே பண்றேன். சரிட்டி நெடுவாளி.
மீ பிங்கு பா. இந்தம்மா அப்பா தோசை ஊத்திட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க 2 பேரும். ம் சரிப்பா. பசிக்குது நீல ஏமா வச்சுக்கிட்டே இருக்க, சாப்பிடு எடுத்து. அப்பா தோசை நல்ல மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குப்பா. அம்மா ஊத்துறதை விட நீங்க ஊத்துற தோசை தான்ப்பா நல்லா இருக்கு. அம்மா ஊத்துறதும் நல்லா தானடி இருக்கும். அம்மா ஊத்துனா நல்லா இருக்கும், ஆனா அப்பா ஊத்தி இருக்கிற தோசை சூப்பரா இருக்கு. சரிதா சாப்பிடு. நிம்மி அம்மா. நில்லங்கியே. ஏன் இப்ப என்ன நடந்துச்சு? ஏட்டி சாப்பிட்டீங்களா? அக்கா தோசை ஊத்தி கொடுத்தாலாமா? புள்ளையில ஒத்தையில விட்டுட்டு எங்கடி போயிட்டு வர? ஏன் சொல்லிட்டு தானே போனேன். பரவாயில்லையே, அக்கா நல்லா மொறு மொறுன்னு சுட்டுருக்காளே தோசை. சாப்பிடு மக்கா, சாப்பிடு. ஏய், புள்ளையில ஒத்தையில விட்டுட்டு எங்க போனேன்னு கேட்டேன். இங்க இருங்க, எல்லாத்தையும் பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். இப்ப எங்க போனாக? மாவட்ட தானே போனேன். இருட்டு நேரத்துல 1க்கு 2 பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வந்த பிள்ளையில வீட்டுல வச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு மாவாட போயிட்டு வரோம்னு 9 மணிக்கு வீட்டுக்கு வர. அப்ப என்ன ஒரு நெஞ்சல் இருக்கணும் உனக்கு? இருங்க, நாளைக்கு இட்லி கடை போட போறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கரண்ட் இல்லாம கரண்டர் என்னன்னு ஆடு. அதனாலதான் வனசா வீட்டுல 2 ஆட்டுக்கல் கிடக்கேன்னு அங்கனக்குள்ள போய் ஆட்டி அள்ளி வச்சுட்டு வருவோமேனு போனோம். இப்ப அதனால இப்ப என்ன போச்சு? இப்ப எதுக்கு இந்த கத்து தேவையில்லாம? கிரைண்டர் இல்லைன்னா அவளுக்கு வந்து இங்கனக்குள்ள ஆட்டிட்டு போட்டேன். நீங்க தான் தூக்கிட்டு தெரியணுமா? அவளுக்கு வீட்டுல இருக்கிற பிள்ளைய தான் உங்க வீட்டுல இருக்கவளோ? அவளுக்கு இத்தனை எத்தனைமா வச்சிருக்காளுங்க. நம்ம வீட்டு பிள்ளை பெரிய உள்ள. நான் வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, கரண்ட் இல்லாத நேரத்துல இருட்டுக்குள்ள பிள்ளையில போட்டுட்டு அப்படி என்னடி மாவாட்ட போற நீ? அப்படி வியாபாரம் பண்ணி இங்க கொண்டு வந்து தள்ள போறீங்களோ? இருங்க, எப்போதுமே நீங்க ஏதாவது வம்பு இழுக்கணுமே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன செஞ்சாலும் ஏன் இப்படி வம்பு கட்டிக்கிட்டு வரீங்கன்னு கேக்குறேன். இப்ப என்ன செஞ்சாக? இந்த இருக்கிற 4 வீடு தள்ளி இருக்கிற வனசா வீட்டுக்கு போயிட்டு வரது இம்புட்டு ஒரு குத்தமா? இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. இன்னைக்கு தான் புதுசா நடக்குதா? புதுசா தானே நடக்குது. புதுசா நடக்கும் தானே கேட்டுக்கிட்டு தெரியுறான். கரண்ட் இருக்கையில பகல்ல போய் எங்கனே உட்கார்ந்து பேசிட்டு வர்றது ஏதோ சரிதான். கரண்ட் இல்லாத நேரத்துல பொம்பளை பிள்ளையில ஏண்டி விட்டுட்டு போனேன்னு கேட்டா அதுக்கு என்னமோ சவுடாலா பேசிக்கிட்டு தெரியுற. அம்மா பிள்ளையில விட்டுட்டு போனோம்னு அதையே ராகம் படாதீங்க. நான் என்ன காட்டுக்குள்ளே விட்டுட்டு போனேன்? தெருவுக்குள்ள தானே இருக்கு வீடு. கதவை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள இருங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். அவளுகளும் கதவை அடைச்சிட்டு தானே உள்ளே உட்கார்ந்துருக்காளுங்க. இப்ப இதனால என்ன போச்சு? மணி 8 8:30 தானே ஆகுது. அதானே பார்த்தேன். எங்க அம்மா காலையிலேயே சொல்லுச்சு, இவ ஆடிக்கிட்டு தெரியுற ஆட்டம்லாம் சரியில்லடா, நீ பேசாம இட்லி கடையெல்லாம் படக்கூடாதுன்னு வீட்டிலேயே பேசாம இருக்க சொல்லு பிள்ளையில பார்த்துக்கிட்டுன்னு சொன்னதெல்லாம் கேட்காம நான் தானே சரி என்னமோ பண்ணிட்டு போகணும் விட்டேன். எல்லாம் தப்பு தானே இப்பதானே புரியுது. அதானே கேட்டேன், என்னடா என்னைக்கும் இல்லாத திருநாளா ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு இப்படி ஆடுறாங்களேன்னு பார்த்தேன். இப்பதானே புரியுது யாரு சலங்கையை கட்டி விட்டுருக்கிறதுன்னு. அங்க சாவியை போடவும் இங்க வந்து பொம்மை ஆடுதாக்க. வார்த்தையை அல்லந்து பேச அன்னைக்கிளி ஏன் ஒன்னும் தெரியாம கிழிச்சு போட்டு கிடக்கமா அடுத்தவங்க சொல்லி கொடுத்து ஆடுறதுக்கு. இம்புட்டு நாள் அப்படி இல்ல சாமி, ஆனா இப்ப கொஞ்ச நாள் அப்படித்தானே நடக்குது. அங்க சாவி போட இங்க வந்து ஆட அப்படித்தானே நடந்துகிட்டு தெரியுறியே. ஒண்ணுமில்லாத விஷயத்தெல்லாம் ஊதி ஊதி பெருசாக்க வேண்டியதானே பொழப்பா இருக்கு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இம்புட்டு சத்தம் இம்புட்டு கத்து. தெருவே வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிற அளவுக்கு இம்புட்டா பேசுறாங்க. பேசுறதுக்கு என்ன இருக்கு நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏண்டி பொம்பளை பிள்ளைய வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க. அப்ப பொம்பளை பிள்ளைய வீட்டுல இருக்க இப்படித்தான் விட்டுட்டு போவியா? அப்பா ஏன்பா கத்துறீங்க? வரையில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2 பேரும்? அடிச்சு சண்டை ஓட்டு கிடந்தீங்களா இல்லையா? அப்பா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவ தோசை தான் கேட்டாப்பா. நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். கதவெல்லாம் போட்டுட்டு தானேப்பா உட்கார்ந்துருந்தோம். எதுக்குப்பா பிரச்சனையை பெருசாக்குறீங்க? விடுங்கப்பா. அதானடி வேலையா தெரிகிறாரு. ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா அந்த சாக்கை வச்சு ஊதி பெருசாக்கி இந்த இட்லி கடையை போட விடாம பண்ணணும். அதானே என்னமே. அதுக்கு தானே இம்புட்டு நாடகமே. நீ ஓங்கிக்கிட்ட அரஞ்சனா சரி. அரைய சாமி, ஏன் ஓங்குன கையை நிப்பாட்டிட்டியே? அரைய வேண்டியதானே. அதுக்கு தானே அங்க ஏறி விட்டுருக்காங்க. கரண்ட் இல்லாம போனதுக்கு காரணம் யாரு தெரியுமா? அப்பவும் உன் குடும்பம் தான் வந்து இங்க கரண்ட் இல்லாம ஆக்கி விட்டுருக்கு. உங்க தங்கச்சி கரவுதே யார்கிட்டயே காசு கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மா புகைய வச்சிருக்கா. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா, கரண்ட் இல்லாம நிப்பாட்டுனவ என் தங்கச்சி. இந்த ஊருக்கே மறுபடியும் கரண்ட் வர வைக்க போறவளும் என் தங்கச்சி. இந்த ஊர்ல என்ன நடந்தாலும் என் தங்கச்சி தான் காரணம். எவன் கூட்டிக்கிட்டு ஓடினாலும் என் தங்கச்சி தான் காரணம். எவன் வாழ்ந்தாலும் என் தங்கச்சி தான் காரணம். எவன் செத்தாலும் எங்க அம்மா தான் காரணம். அப்படித்தானே? அதைத்தானே சொல்ல வர நீ? ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் நான் சொல்ல கிடையாது. இந்த வீட்ல நமக்குள்ள நடக்கிற எல்லாத்துக்கும் உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் தானே காரணமா இருக்காதே. ஏய், கரண்ட் ஓனதுக்குலாம் என் தங்கச்சி என்ன செஞ்சுச்சு? எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து விசாரிச்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்க ஆத்தாக்காரவுக என் இட்லி கடையை கெடுக்கணுமேங்கிறதுக்காகவே கரண்ட புடுங்கி விட சொல்லி அதையும் இதையும் கொடுத்து காசு கொடுத்து வேலை பார்த்து என் வளர்ச்சியை கெடுக்கிறதுக்குன்னே பிளான் ஓட்டுக்கிட்டு தெரியுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஆமா, பெரிய அம்பானி தான் நீங்க. போங்க, இட்லி கடை போட்டு பெரிய அம்பானி ஆக போறீங்களாக்க. எத்தனை நாளைக்கு இப்படி சட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு பொட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு தெரியும் நாங்களும் பார்க்கத்தானே போறோம். இட்லி கடை போட்டு பெரிய ஆள் ஆகிறாங்களாம். அதில் எங்கள் அம்மாவும் தங்கச்சி வந்து கெடுக்கிறாங்களாம். அவங்களுக்கு வேற பொழப்புல வாரு. இவங்க என்னடா பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க வந்து கெடுக்கிறதுக்கு. இங்கே சும்மா அனாவசியமா அதையும் இதையும் போட்டு பொழப்பிக்கிட்டு தேவையில்லாம அவங்க மேல பழி போடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன். அப்புறம் நமக்குள்ள இப்ப இருக்கிற பந்தமும் இல்லாம போயிடாம சொல்லிவிட்டேன். இப்ப மட்டும் என்னப்பா பந்தம் வந்து வாழுது? இல்ல எந்த அளவுக்கு எங்களை வாழ வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அதெல்லாம்
உட்காந்து ஒண்ணும் இல்லாம குட்டிச்சவரா ஆக்கிட்டாங்களே. இதுக்கு மேலே அங்கே பந்தம் வந்திருக்கு. பந்தம் மாமல பந்தம். இந்த புள்ளையில செத்த விட விட்டுட்டு போனதுக்கு இம்புட்டு பாடா இருக்கு. ஏன் கரண்ட் ஓயிருச்சுன்னு தெரியுது, நான் அங்கே போவோங்கிறதும் தெரியும். அரச வருஷத்துல பேசிக்கிட்டு தானே இருக்கேன், வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க. சரி அவ அங்கே போகணும்னு சொல்றாளே, நம்ம வந்து இந்த புள்ளையில பாத்துக்கிறோமேனு காலகாலத்துல வர வேண்டியதானே. பொம்பளை 8 மணிக்கு 9 மணிக்கு அடுத்த வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறது குத்தம். ஆனா ஆம்பளை வேலை வெட்டியே இல்லாம 11 12 மணி வரைக்கும் வீட்டுக்கு வராம வெளியில தெரிஞ்சா அது மட்டும் நியாயமா? பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை. ஆம்பளை வெளியில போனா 1000 சொல்லி இருக்க முடியே, பொம்பளை வீட்டில் இருக்கிறவ பிள்ளையில பார்க்காம அப்படி என்ன நீ வேலை பார்த்துக்கிட்டு தெரியுறேன்னு கேட்குறேன். இட்லி கடை ஆரம்பிக்கலையே இந்த பாடா இருக்கு, இனி ஆரம்பிச்சு என்னமோ நடத்த ஆரம்பிச்சிட்டியனா அதுக்கப்புறம் என் பிள்ளைய நீ கண்டுக்கிறவே மாட்டோல் இருக்கே. இங்க பாருங்க, புள்ளைய மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட பெத்த தாயா எனக்கு அளவுக்கு அதிகமாவே இருக்கு. என் புள்ளையில எப்படி பாத்துக்கறணும், எப்படி வளர்க்கணும், எப்படி பாதுகாப்போட இருக்கணும்னு எனக்கும் தெரியும். சும்மா எனக்கு சொல்லி கொடுத்து பாடம் நடத்துற வேலையில இங்க வேணாம். நான் இட்லி கடை போடுறத யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் கெடுக்கவும் முடியாது. அம்மா அம்மா, என்ன ஒரு திமிரன் பத்தியா? புள்ளையில ஒத்தையில விட்டுட்டு போயிட்டோம் கேட்டதுக்கு என்ன ஒரு பேச்சு. இப்படியே விட்டாலும் இவ சரிப்பட்டு வரமாட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிய முடியே. அப்பா சண்டை போடாதீங்கப்பா, பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா. அப்பா எங்கடா சண்டை போடுறேன்? அவ தானே வந்து வம்பு கட்டிக்கிட்டு இருக்கா. அவ எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் பேசிவிட்டு ஏன் மேல பழைய தூக்கி போட்டுட்டு போறா. பொம்பளை பிள்ளைய சாப்பிடாம கொள்ளாம இப்படி கிடக்குதுங்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னா திருப்பி வந்துருமா? அதை கேட்க போனதுக்கு என்னென்ன பேச்சு, என்னென்ன திமிரு. நீ போய் சாப்பிடுமா, பசிக்குதுன்ற நீல போய் சாப்பிடு போ. அப்பா சாப்பிடுமா, என்ன பண்ணணும்னு அப்பாவுக்கு தெரியும், நீ சாப்பிடு. இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன, இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா, கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா, விடை நீ சொல்லையா.